ரம்யா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா மேகி சமைச்சு கொடு. மேகி சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. மேகி எல்லாம் வேணாம். என்னது, மேகி வேணாமா? நான் ஒழுங்கா ரிசப்ஷனுக்கு போயிருப்பேன். அங்கே போயிருந்தா வெரைட்டியாக என்னென்னமோ சாப்பிட்டுருக்கலாம். நீ வரமாட்டேன்னு சொன்ன, அதனால தான் நானும் போகலை. அங்கே போயிருந்தா கூட நல்லா வெரைட்டியாக சாப்பிட்டுருக்கலாம். என்ன வெரைட்டியாக இருக்கும்? ஒரே வெஜ்ஜு தான். நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நம்ம 2 பேரும் போய் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம். அதனால தான் நான் ரிசப்ஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டேன். ஆ, என்னது சிக்கன் பிரியாணியா? அது இங்கே பக்கத்துலேயா கிடைக்குது? மணி வேறு 8 ஆகுதே. இங்கே பக்கத்தில் ஒரு சிக்கன் பிரியாணி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கான் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. நாங்கள் போய் இன்னைக்கு சாப்பிடணும்னு நினச்சி தான் ரிசப்ஷனுக்கே போகலை. உனக்கு தெரியுமா? வா, நம்ம 2 பேரும் அம்மா அப்பா வரத்துக்குள்ளே பார்சல் கட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து நல்லா டிவி பார்த்துட்டு சாப்பிட்லாம். ஐயோ, ஆண்டிக்கு தெரிஞ்சா கோவிச்சிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வா, நம்ம 2 பேரும் போய் பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்துடலாம். என்ன ரம்யா, பக்கத்தில் தான் பிரியாணி கடை இருக்குன்னு சொன்ன, இவ்வளோ தூரம் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடக்கணும்? இன்னும் கொஞ்சம் தூரம்தான். சுட சுட சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ணா, 2 பிரியாணி பார்சல் கட்டி கொடுங்க. சீக்கிரமாக கட்டி கொடுங்க. ரம்யா, நம்ம இங்கேயே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு போயிடலாமே. வீட்டுக்கு எதுக்கு பார்சல் எடுத்துகிட்டு போகணும்? ஏன், என்ன ப்ராப்ளம் இப்போது? நம்ம சுடுகாடு வழியாக தானே வந்தோம். திரும்பி அந்த வழி தானே போவோம். அங்கே ஏதாவது பேய் பிசாசு இந்த பிரியாணி வாசத்தை மூந்து பின்னாடி வந்துட்டா என்ன பண்ணுறது? ஐயோ மக்கு, பேய் பிசாசெல்லாம் சும்மா கட்டுக்கதை. அதெல்லாம் நீ நம்புறியா? நம்ம பிரியாணி வாங்கிட்டு வீட்டில் போய் உக்காந்து நிம்மதியாக டிவி பார்த்துட்டு சாப்பிட்லாம். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது ரம்யா. நம்ம இங்கே சாப்பிட்டுக்கலாமா? அண்ணா, பார்சல் கட்டியாச்சா? கொடுங்க. ரம்யா, ரோட்டில் ஒருத்தர் கூட இல்லை. நம்ம 2 பேர் தான் தனியாக நடந்துட்டு போயிட்டுருக்கோம். எனக்கு பயமாக இருக்குது ரம்யா. உன்னால் ஒரே தொல்லையாக போச்சு. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வா. நில்லுங்க, எங்கே போகிறீங்க? ரம்யா, ஏதோ பேய் தான் கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். திரும்பி பார்க்காம வா, சீக்கிரமாக ஓடி போயிடலாம். பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. நீ ஏன் இப்படி பயப்படுற? இரு, யாருன்னு பார்த்துட்டு போகலாம். உங்களுக்கு யார் வேணும்? இதா பசங்களா, கையில் என்ன வச்சிருக்கீங்க? இதுவா? இது சிக்கன் பிரியாணி. நான் அப்போவே நினச்சேன். சிக்கன் பிரியாணி வாசம் மூக்க தொலைக்குது. ஒழுங்காக அந்த சிக்கன் பிரியாணி இங்கே வச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிடுங்க. இல்லை, உங்களை அவ்வளவுதான். ஆகட்டும், சீக்கிரமாக வச்சுட்டு ஓடுங்க. ஐயோ ரம்யா, என்னை விட்டுட்டு ஓடி போகிற? இரு, நானும் வரேன். நான் அப்போவே சொன்னேன் அங்கேயே உட்காந்து சாப்பிட்லான்னு. நீ என் பேச்சே கேட்கல. நாங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்ருந்தா கூட வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கலாம். நீ பேய்க்கே பயப்பட மாட்டேன்னு சொன்னேன், இப்படி உள்தடிச்சிட்டு ஓடி வந்துட்ட. அந்த பேயை பார்த்த உடனேயே எனக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கூட பாரு, என் கை கால் எல்லாம் நடுங்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் போய் மேகி சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் நேரம் உக்காரு. பாவம் பசங்க, அவங்கள மிரட்டி இந்த பிரியாணி வாங்கியிருக்கக்கூடாது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த திருட்டு பிரியாணி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது.